ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தமிழகத்தின் குருசு மலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கொண்டையம்பள்ளி சிலுவைகிரியிலே திரளாக கூடி வந்திருக்கின்ற பாசமான பக்தர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, சேலம் மறை மாவட்டத்தின் அனைத்து நம்பிக்கையாளர்களே, நாம் எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமை இங்கே கூடி வந்து சிலுவையின் பாதையில் பயணித்து சிந்தனைகளை கேட்டு உள்ளம் தொடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்று பதிலுரை பாடலாக இன்றைக்கு நாம் எல்லாரும் பாடினோம். நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடும்போது விடுதலை தருபவர், மகிழ்ச்சி தருபவர், நிறை அமைதியை தருபவர் நம் அன்பு தெய்வம். அந்த ஆண்டவர்தான் இன்றைய திருப்பாடல் 18 சொல்லுகிறது, நம்முடைய ஆற்றல். அவரை அன்பு செய்யத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர்தான் கற்பாரை, நம்முடைய மீட்பர். சாவின் கயிறுகள் நம்மை இறுக்கினாலும், அழிவின் சூழல்கள் நம்மை மூழ்கடித்தாலும், ஆண்டவர்தான் நம்மை விடுதலை கொடுத்து மகிழ்விப்பவர் என்பதை தெரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, சேலம் ஆயர் என்கிற முறையில் என்னுடைய முதல் ஆசை உங்கள் எல்லாருக்கும், உங்களை பிணைத்திருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், உங்கள் துன்பத்துக்கு ஒரு விதத்திலே முடிவு வர வேண்டும். எல்லாவற்றை விட முக்கியமாக நம்மை பிணைத்திருக்கிற பாவ பழக்கங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இதுதான் பெரிய நெருக்கடி. ஆண்டவரே, மனசில் நிம்மதி இல்லை, குழப்பமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் இன்றைக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எரேமியா இறைவாக்கினர் தவக்காலத்தின் இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறார். இந்த தவக்காலத்தில் 5 நாட்கள் மட்டும் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிலே ஒரு நாள் இன்றைக்கும் கூட. இந்த இறைவாக்கினரை ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக ஒத்திருப்பவர் என்று சொல்லலாம். பிரெஞ்சு மொழியில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆசிரியரை பற்றி கேள்விப்பட்டு நான் வாசித்தேன். எரேமியாவை பார்த்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார், எரேமியாவே, உன் குரலை உயர்த்து, கருவிலேயே புனிதமானவரே, கன்னியான இறைவாக்கினரே. ஏன்னா அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கன்னியான இறைவாக்கினரே, கன்னியான இறைவாக்கினர் இயேசுவின் முன்னோடியே, இறைவனின் இரக்கத்தை பாடு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு இறைவனின் இரக்கத்தை பாட வேண்டும். நன்றி மறந்த எங்களை கண்டியோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள் நம் வாழ்விலே செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் எல்லாம் இறைவன் இரக்கம். எப்போதோ போய் சேர்ந்திருக்க வேண்டும். நானே கூட கொரோனா கொள்ளை நோய் சமயத்தில் பாதிக்கப்பட்டு போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர்
அத்தனை அற்புதங்களை செய்தார். உயிரை கொடுத்தார், ஒரு வாக்கத்தை கொடுத்தார், அன்பு உள்ளங்களை கொடுத்தார். இன்று உங்கள் முன் நின்று அவருடைய வார்த்தையை அறிவிக்கச் செய்தார். இருந்தாலும் பல முறை நன்றி மறந்து வாழ்ந்திருக்கிறோம். அன்பான பெற்றோரை, ஆசிரியர்களை, நம் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை எல்லாம் பல நேரங்களிலே மறந்து மனம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கிறோம். எரேமியாவே, நன்றி மறந்த எங்களை கண்டித்தருளோம். எங்கள் குற்றங்குறைகளுக்காக நாங்கள் வெட்கப்பட செய்யும். பிரியமானவர்களே, நவீன காலத்தில் மனத்தை மிகவும் உறுத்துகிற ஒரு செய்தி. இது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது, எது வேணாலும் செய்யலாம், இஷ்டப்படி வாழ்வேன் என்று சொல்லுகின்ற மனநிலை பாருங்கள். எங்கள் குற்றங்குறைகளுக்காக நாங்கள் வெட்கப்பட செய்யோம், வெட்கப்படுவோம். இன்றிலிருந்து தாட்சியை, பொறுமையை, கனிவை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் முன்னே கொடூரமான சிறைக்குள் நீர் சென்றீர். கல்லறைக்குள் சென்ற இயேசுவை எங்களுக்கு நினைவுபடுத்தும். அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தீர். உயிர்த்த ஆண்டவரை எங்களுக்கு நினைவுபடுத்தும். அவருடைய வேதனைகளை உடலிலே ஏற்றீரே, நாங்களும் துன்புறச் செய்யும். பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு மலை உச்சி வரைக்கும் ஏற முடியாது. உடல் நலம் கொன்றுவிடக்கூடாது, பாதிப்பு ஏற்படக்கூடாது. இப்படி ஏறுகிறவர்களை எல்லாம் பார்த்து நான் வியக்கிறேன். நம்முடைய பங்கு தந்தை செபாஸ்டின் சொன்னார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய எஸ்எம்எம்ஐ அருள் சகோதரி மார்டினா அவர்கள் 89 வயசு மேலே ஏறி போய் சிலுவைப்பாதை செஞ்சுட்டு வந்தாங்களா பாருங்கள். கடைசி வரைக்கும் 89 வயதில். ஆண்டவரே, நீர் புகழப்படுவீராக. இந்த பாடுகளிலே பங்கேற்க ஒரு வாய்ப்பைத்தான் நீர் கொடுக்கின்றீரோ என்று நான் சில நேரங்களிலே நினைக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு எரேமியா எப்படியெல்லாம் புலம்புகின்றார் பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த சிலுவகிரிக்கு வரும்போது, ஆண்டவரின் சிலுவையை பார்க்கும்போது, இங்கே வழிபாட்டிலே பங்கெடுக்கும் போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நினைவுக்கு வர வேண்டும். சில துன்பங்கள் எதிர்பார்க்காம வருது. திடீரென்று ஒரு நோய் அல்லது ஒரு விபத்து இப்படியெல்லாம் வருகிறது. எல்லாத்தை விட ரொம்ப கஷ்டமான, தாங்க முடியாத வேதனை என்ன தெரியுமா? ஒரு தவறும் செய்யாமல் நாம் துன்புறுவது. இத்தகைய சூழ்நிலையில் எப்படி ஆண்டவருக்கு உண்மையுள்ள விதத்தில் பிரமாணிக்கமாக தொடர்ந்து பயணிப்பது என்ற கேள்வி வருகிறது. இன்றைக்கு பாருங்கள், எரேமியாவை பார்த்து என்ன சொல்கிறார்களாம்? சுற்றிலும் ஒரே திகில் என்று எல்லாரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அது கூட பரவாயில்ல, தொடர்ந்து பழி சுமத்துங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம். பிரியமானவர்களே, பழி சுமத்தப்பட்டிருக்கிறீர்களா அநியாயமாக? இன்றைக்கு எரேமியா நம்மோடு ஒன்றிருக்கிறார். அவருடைய துன்பத்தினோடு செய்யாத தப்புக்காக நம்மளை பல பேர் திட்டுறாங்க, ஏளனம் செய்கிறார்கள், பெயரை கெடுக்கிறார்கள். இன்னைக்கு எரேமியாவை பார்த்து அப்படித்தான் சொல்கிறார்களாம், என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவருக்கு என்ன ஆறுதல்? ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், துன்பமா, வேதனையா, நெருக்கடியா, எப்படி தாங்கிக்கிறதுன்னு தெரியாது. லவ் மோர், ப்ரே மோர். அதிகமாக அன்பு செய், துன்பம் இன்பமாக மாறிவிடும். அதிகமாக ஜெபி, உன் துன்பம் இன்பமாக மாறும். அன்றைக்கு ஜெத்செமனி தோட்டத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்த ஆண்டவர் நமக்கு இதைத்தான் கற்றுக் கொடுப்பதாக உணர்கிறேன்.
ஒரு பக்கம் தந்தையை அன்பு செய்தார், நம் எல்லாரையும் அன்பு செய்தார். உள்ளம் அன்பால் நிறைந்திருந்தது, ஏன் பகைவர்களுக்கு கூட. இன்னொரு பக்கம் தந்தையை பார்த்து உரக்க சத்தமிட்டு அழுதாராம், அழுது ஜெபித்தாராம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நான் வாசிக்கிறோம். அவர்தான் நமக்கு பாடம். இங்கே பாருங்கள், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எந்த துன்பமா என்னை எதுவுமே செய்ய முடியாது என்று பாருங்கள். அவர்களின் அவமானம் நிலைத்திருக்கும் மனித தன்மையில் எரேமியா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இப்படியெல்லாம் என்ன அநியாயமா துன்புறுத்துறாங்களே, அவர்களுக்கு நீர் பாடம் புகட்டுவதை, அவர்களை நீர் பழி வாங்குவதை நான் காண வேண்டும் சொல்றார். நான் பழி வாங்க போறேன்னு சொல்ல, அதே பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு அடையாளம் காட்டும், என்னை துன்புறுத்துபவர்களுக்கு ஏதாவது செய்து என்னை குற்றவாளி அல்ல என்று நிரூபித்து காட்டும் என்று கேட்கிறார் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று வேண்டுகிறார். எரேமியாவை போல பல மடங்கு உயர்ந்து ஆண்டவர் மன்னிப்பு வேண்டுகின்றார். ஆண்டவர் கடைசியாக இப்படி முடிக்கிறது, ஆண்டவர் வெற்றி செய்வார், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். இறுதியாக முடிவது, வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று ஆண்டவர் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் வறியோர்கள், இயலாதவர்கள், நொறுங்குண்டவர்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்று இந்த நாளில் நம்பலாம். மத்தேயு நற்செய்தி 16:14 வாசிக்கிறோம். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கின்ற போது பலரை சொன்னார்கள். அதிலே ஒருவர் எரேமியா. எரேமியாவை போல நீர் இருக்கிறீர் என்று சொன்னார். இந்த புதிய எரேமியா இறைவாக்குனர்களுக்கெல்லாம் பெரிய இறைவாக்குனர் ஆண்டவர் இயேசு எப்படி துன்புறுகிறார் என்கின்ற செய்திதான் இன்றைய நற்செய்தி பகுதி. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 31 முதல் 42 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். கோயில் அர்ப்பண திருவிழாவில் சொல்லுங்க, உண்மையா நீ மெஸ்ஸியாவா? ஆண்டவர் சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் தான் நம்ப மாட்டீங்க. உண்மையா என்னுடைய சீடர்களாக இருந்தால் என் குரலை கேட்பீர்கள், என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன. இப்படிலாம் சொல்லி பார்த்தார், கேட்கல அவங்க. இன்றைய நற்செய்தி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். கல்லடி நம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், தந்தையின் பெயரால் எத்தனையோ நற்செயல்களை நான் செய்தேன், எதுக்காக என்ன அடிக்க பார்க்குறீங்க? உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ செய்த நற்செயலுக்காக நாங்கள் ஒன்றும் அடிக்க வரல, நீ தேவநிந்தனை செய்தாய், உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய். அதுக்கும் ஆண்டவர் பதில் சொல்றார், கடவுளுடைய வார்த்தையை கேட்பவர்களே தெய்வங்கள் சொல்லியிருக்கு, உங்களுடைய விவிலியத்தில் சொல்லியிருக்கு. கடவுளின் வார்த்தையாக நான் வருகிறேன், தந்தையால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் என்னை கடவுளாக்கி கொண்டேன் என்று சொல்லி இப்படி அநியாயமா பழி சுமத்துகிறீர்களே என்றெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். திருப்பி பாருங்க, 2வது முறையா வருது. இன்னைக்கு முதல்ல கல்லால் அடிக்க பார்க்குறாங்க, இப்போ திருப்பி அவரை பிடிக்க பார்க்குறாங்களாம். மீண்டும் அவரை பிடிக்க பார்க்கிறார். ஆனால் கல்லால் எரிய முடியவில்லை, பிடிக்கவும் முடியவில்லை. ஆண்டவர் அங்கிருந்து போகிறாராம். இன்னும் நேரம் வரல, ஆகினால தந்தை தொடர்ந்து அவரை காப்பாற்றுகிறார். கடைசியாக முடியுது. யோவான் புதுமை எதுவும் செய்யல, இருந்தாலும் இந்த இயேசுவை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை. ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் சொன்னது, என்னுடைய நற்செயல்களை பாருங்கள், என்னை நம்புங்கள்.
என்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை என்று வாழ்ந்து காட்டுகிறேன் பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய சான்றிதழ், நம்முடைய சர்டிஃபிகேட். உங்கள் வாழ்க்கையை பார்த்து, என் வாழ்க்கையை பார்த்து மக்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். எல்லாம் உண்மை, இவர் நம்பிக்கையாளர், இவர் கடவுளில் பற்று கொண்டவர், அன்பான தாய், அக்கறையுள்ள அப்பா, பொறுப்புள்ள மனைவி, கனிவுள்ள தந்தை, உடன்பிறப்புகள் என்று சொல்லுவதிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் பிரியமானவர்களே, எரேமியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் அன்றைக்கு இடைவிடாமல் துன்புறுத்தியவர்கள் எல்லாம் மிக மிக கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். அவர்கள் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு பக்கம் பைபிளை கோட் பண்ணுறாங்க, அவர்களுடைய நாலெட்ஜ் தேவ நிந்தனை செய்தார். இன்னொரு பக்கம் ஆள் பலம், அதிகார பலம், அதை பயன்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த முக்கியமான செய்தியை சொல்வதாக நான் உணர்கிறேன். உன்னுடைய உயிர், உன்னுடைய திறமைகள், உன்னுடைய பணம், உன்னுடைய நகை, நீ படிச்சிருக்கிறது, உனக்கு இருக்கிற அறிவு எல்லாம் யாரையும் துன்புறுத்த பயன்படுத்தப்படக்கூடாது. எல்லாமே கனிவோடு இரக்கத்தோடு மற்றவர்களை புரிந்து கொண்டு உதவி செய்ய. எத்தனையோ நேரத்தில் நம்முடைய பணத்தை, பொருளை, திறமையை, உத்தியோகத்தை, ஆள் பலத்தை, நட்புகளின் வட்டாரத்தை மற்றவர்களை அடக்கி ஒடுக்க பயன்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்த பயன்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, ஆண்டவரே, என் அறிவு, திறமை, பேச்சாற்றல், என்னுடைய பொறுப்பு, பதவி, குடும்பத்திலே நான் தலைவராக இருப்பது எல்லாம் குனிந்து பாதங்களை கழுவிய உம்மை பின்பற்றி தாழ்ச்சியோடு பணியோடு சரணடையத்தானே தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். நெருக்கடி நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு இரும். ஆண்டவரே, மனம் தளராமல் துன்பத்தினூடே தொடர்ந்து செல்ல சக்தியை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனையையும் உம்முடைய மாட்சிக்காக, ஏழை எளியோரின் கண்ணீரை துடைப்பதற்காக, எல்லாரையும் மதிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்த செய்யும் என்று வேண்டுவோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் இதயம் களி கூறுகின்றது. ஏனென்றால் தாழ்ந்தோரை உயர்த்தினார், செருக்குற்றோரை சிதறடித்தார். ஆண்டவரே, செருக்கு கொள்ள விடாதேயும், அந்த தாயை போல தாழ்மையோடு பணியுடை செய்ய என்னை தூண்டும் என்று வேண்டுவோம். ஆமேன்.